வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கு ஆண்டவன் போட்ட படி இதுதான் போயிருக்கிறது அப்படின்னு எல்லாருமே மூஞ்சியை சொங்கி சொங்கி வச்சுருக்குறாங்க. பேசிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. இவர் வந்துட்டு நம்ம சரவணன் கூட அழும்போது குழந்தை அப்படின்னு அழும்போது அங்கே அது விஜய் காவேரி எல்லாம் பாப்பா பாப்பான்னு பேசுகிறாங்களோட அர்த்தம் உண்டு. ஏன்னா உனக்கு பாப்பாவே வரலையாப்பா, தப்பு பண்ணிட்டீங்க. மெடிக்கல் 2 மாதம் விட்டுவிட்டு உட்காந்துருந்து இடையில பிளட் டெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னான் சரவணன். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கல, என்னன்னே பார்க்காம வந்து கேக்கு வெட்டி கொண்டாடி பாட்டு பாடி கொடுத்துட்டு அடுத்த நாள் ஆஸ்பத்திரி போயிருக்கீங்க. ஏன்டா ஆஸ்பத்திரி போயிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு கேக் வெட்டக்கூடாதா நீங்கள்? என்னன்னாக்கா அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து அது சந்தோஷத்தில் கள்ள தூக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம கதையெல்லாம் அப்படி தான். என்ன நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தாலும் கள்ள தூக்கி போட்டுடணும். அப்போ தான் வந்து காட்டத்தை களைச்சி விடணும் அப்படிங்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக பார்க்க முடியாத ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு அலறதும், கோமதி போய் சாமிக்கிட்டே உட்காந்து புலம்புறதும், மீனா வர்றதும், மீனாக்கிட்ட மயிலும் ரொம்ப நொந்து போயிருப்பா போய் பார்மா அப்படின்னு அழுகையும் கண்ணீருமா சொல்கிறதும் எல்லாமே தேவையில்லாத அணியே பிடுங்குறீங்களாடாங்கிறது தான். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மயில் வந்துக்கிட்டு இந்த வீட்டில் ஒட்டிக்கிறதுக்கு சரவணன்கிட்ட வந்துக்கிட்டு திரும்ப சேர்ந்துக்கிறதுக்கு குழந்தை பிறக்கணும்னு இந்த பொண்ணு நிஜமாகவே நினச்சது உண்மை. அந்த பொண்ணு பொய் சொல்லலை. அதனால் அந்த பொண்ணுக்கு எல்லாம் நம்ம நினச்ச கனவெல்லாம் போச்சே அப்படின்னு அந்த பிள்ளை அழுவுறதுல ஒரு பயத்தங்க இருக்குது. சரவணனுக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ குழந்தையே உருவாகலை, வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக இந்த காரணத்தை வந்து குழந்தை உருவாகிடுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவன் நொந்து போயிருக்கிறது, அவன் வருத்தப்படுறதுல அர்த்தம் உண்டு. மீதி பேர என்ன பண்ணு, என்னங்கடா ஒரு இந்த வயசில் வந்துக்கிட்டு குழந்தை இருந்தது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால் வந்துட்டு குழந்தை இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு நார்மலாக இருக்கிற சமாச்சாரங்கள் நிச்சயமாக வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணணும், குழந்தையே உருவாகலையா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்லுவாங்க, வழக்கமாக அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா மக்கள் சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத குளிப்பில்லை மடியில் அப்படிம்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ தான் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளே சீக்கிரம் உயிர் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்களாம் சொல்லணும் தவிர இவங்கெல்லாம் சொந்து போய் நூந்து போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் சரவண தேத்துறதுக்காக அவங்க அப்பா கடைக்கு கூட்டு போகிறாரு, டீ குடிக்க விட மாட்டேங்கிறான், எல்லாம் கனவு கண்டு வச்சிருப்பா, நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், அவனை எங்கே படிக்க வைக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறது. அப்போ படக்கம் சிரிப்பு வந்துருச்சு. சரவணா, உன் வாழ்க்கையே என்னன்னு தெரியல, இன்னும் பொண்டாட்டிக்கு சேலை வாங்குறதுக்கு காசு கொடுத்து உங்கள் அப்பன்ட்ட பில்லு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உன் பிள்ளை எங்கே படிக்க வைப்ப, நீ என்ன பண்ண போகிற, நீயே ஒழுங்காக வளரலையே, நீ முதல்ல வளருப்பா அப்படின்னு சொல்லணும் இருக்குது. கனவு கண்டோம், இங்கே படிக்க வைக்கலாம் அங்கே படிக்க வைக்கலாம்னு நினச்சோம், எல்லாம் நினைப்பீங்களா, உங்கள் அப்பா நினைப்பாராங்கிறதான விஷயம் அப்படிங்கிறது தான். பார்ப்போம்.